வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடூர குற்றச் செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது. கோவையில் நிகழ்ந்த துயரம் மனித தன்மையற்றது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து 36 மணி நேரம் கழித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிப்பதை ஏற்க முடியாது. வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலை என்று கூறும் மிகவும் எளிதாக கடந்து போக முயற்சிப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் பொறுப்பேற்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இதை பாதுகாக்க வேண்டியது யார்? சட்டத்தின் ஆட்சியை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அல்லவா? கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து பேசிய பின் மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விஜயா பேட்டி. இதுவுமே ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கப்படும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு கொடூர செயல் தான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப என்ன இப்படி மாதிரி இருக்காங்க ஆட்கள்ன்றது கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கிறது நமக்கு. கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை தனது அனுமதி இல்லாமல் எப்படி கேள்வி எழுப்பலாம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. It is not your responsibility. You are working for a channel for monthly salary. Is it your responsibility? Are you working for free? Are you working for free? Are you working for free? Sir, please. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் பெருக்கெடுத்த மழை நீர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் இன்று சிறப்பு பொதுக்குழு கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளில் தாவேகா தீவிரம். ராமதாஸின் ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கார் மீது பயங்கர தாக்குதல். அன்புமணி தரப்பினர் அருளின் கார் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களின் கார்களை அடித்து உடைத்ததாக தகவல்.
டேய் முன்னாடி போடா, அந்த சைடு நில்றா, அந்த சைடு நில்றா, அந்த சைடு நில்றா. ராமதாஸ் ஆதரவாளரான சேலம் மேற்கு தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம். தனது ஆதரவாளர் மீதான தாக்குதல் சம்பவத்திற்கு அன்புமணிதான் முதல் குற்றவாளி என எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. தன்னை சீண்டினால் அன்புமணி குறித்த உண்மைகளை வெளியிடுவேன் என்றும் ஆவேசம். அன்புமணி வச்சுக்கிட்டே அந்த பையன் 3 நாளுக்கு முன்னாடி நீ நடமாட முடியாது உன்னை வெட்டுறேன் குத்துறன்னு பேசலாம், அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறார். அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான். என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி. அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் அமைதி பூங்காவான தமிழகத்தை கலவரமாக்கும் நோக்கில் செயல்படும் அன்புமணியின் நடைபயணத்தை தடை செய்ய வேண்டும். பாமகவினரை தாக்க வேண்டும் என்று சதித்திட்டத்தோடு செயல்படும் அன்புமணியின் கும்பலை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தல். ராமதாஸை விட்டு துரோகிகள் விலகும் வரை அவருடன் இணைய மாட்டேன். யாராவது தனது தம்பிகளை மிரட்டினால் சும்மா விட மாட்டேன் என்றும் அன்புமணி ஆவேசம். இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். அதிமுகவில் இருந்து விலகியதை அடுத்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் மனோஜ் பாண்டியன். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவை நேரில் சந்தித்து பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது நன்மைக்கே. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அருமை நண்பர் திரு மனோஜ் பாண்டியன் பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. எல்லாம் நன்மைக்கு. வாங்க. 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி நிறைவு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 23ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி நிறைவடையும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நிறைவு அடையும். பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 23 ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 28 நிறைவு செய்யப்படும். மார்ச் 2 முதல் 26 வரை +2 பொதுத் தேர்வு நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. செய்முறை தேர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 14ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் பேட்டி. வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த தேர்வு நடைபெறும். இதற்கு முன்பாக இதுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். கோவையில் சாலையில் தலை தெறிக்க ஓடிய குதிரைகள் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து.
வேகமாக மோதியதால் ஏற்பட்ட வலியால் வாகன ஓட்டியை கடித்த வீடியோ வைரல். செங்குன்றத்தில் சாலையோர பள்ளத்தில் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 15க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இன்று இயங்காது. குருநானக் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வரக்கூடிய 16ஆம் தேதி திறப்பு. டிசம்பர் 27ஆம் தேதி இரவு நடை சாத்தப்படும் எனவும் தேவசம் போர்டு அறிவிப்பு. சபரிமலை சீசனையொட்டி மண்டல பூஜைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடக்கம். திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவிப்பு. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியுடன் பிரதமர் மோடி இன்று சந்திப்பு. தனது பாராட்டுகளை வீராங்கனைகளுக்கு தெரிவிக்கிறார். பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக மும்பையிலிருந்து டெல்லி வந்தடைந்த இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. டெல்லி தாஜ் ஹோட்டலில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் உற்சாக கொண்டாட்டம். உலக கோப்பையை கைப்பற்றிய நிலையில் இசைக்கு ஏற்ப நடனமாடி உற்சாகம். கேரளாவில் எஸ்ஐஆருக்கு எதிராக முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவிலும் அரசியல் கட்சிகள் ஆலோசனை. பாஜக ஆளும் மாநிலமான அசாமில் மட்டும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளாதது ஏன்? தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். எஸ்ஐஆருக்கு ஆதரவாக மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் எதிர்ப்பு பேரணி நடைபெற்ற நிலையில் பாஜக சார்பில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாக பேரணி. நாட்டில் 10% கொண்ட ஆதிக்க சக்தியினர் ராணுவத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மிகப்பெரிய நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறவில்லை என்றும் விமர்சனம். இந்தியாவுடனான நீண்டகால உறவை கட்டமைக்க இஸ்ரேல் விரும்புகிறது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோர்சர் பேட்டி. உலகளவில் இந்தியா வல்லரசு நாடாக விளங்குவதாகவும் டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்த பிறகு பெருமிதம். மெலிசா புயலால் கடும் பாதிப்பை எதிர்கொண்ட கியூபா, ஜமைக்கா நாடுகளுக்கு 20 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஷ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதில் 6 பேர் பலியானதாக தகவல். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். சத்தீஸ்கரில் கடந்த 20 மாதங்களில் 2200க்கும் மேற்பட்ட நக்சலைட்டுகள் சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சி அளிக்கப்படும் என பஸ்தார் சரக ஐஜி சுந்தர்ராஜ் தகவல். ஆந்திராவில் பந்தப்பள்ளி பெண்கள் பள்ளியில் ஆசிரியைக்கு மசாஜ் செய்த மாணவர்கள். வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் ஆசிரியைக்கு சஸ்பெண்ட் நோட்டீஸ் அனுப்பி வைப்பு.
தெலங்கானா மாநிலம் வாராங்கல் அரசு கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனையும் பருத்தி மூட்டைகள். உரிய பாதுகாப்பு இல்லாததால் நூற்றுக்கணக்கான பருத்தி மூட்டைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. உயர்கல்வி நிலையங்களில் படிக்க அனுமதி கோரிய இந்திய மாணவர்களின் 74 விழுக்காடு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. கனடா கடும் கட்டுப்பாடு. வீடுகளுக்கு தினமும் 3 மணி நேரம் இலவச மின்சாரம் வழங்கும் சோலார் ஷேரர் திட்டம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் அறிமுகப்படுத்த ஆஸ்திரேலிய அரசு முடிவு. மகளிர் உலக கோப்பையை இந்திய வீராங்கனைகள் வென்றதை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்த பாகிஸ்தான் ரசிகர். விளையாட்டை விளையாட்டாக மட்டுமே நேசித்து மகிழ்ச்சியடைந்த வீடியோ வைரல். இன்று வானில் தோன்றுகிறது பிவேர் மூன் என்று அழைக்கப்படும் சூப்பர் மூன். வழக்கமான நிலவை விட கூடுதல் பிரகாசத்துடன் தோன்றும் என்பதால் பூமிக்கு மிக அருகில் நிலவு வருவதைப் போல தோன்றும் என நாசா தகவல்.